ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களா, எக் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கான ரெசிபி தான் இது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாய் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் வந்து நான் பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். இந்த ஆனியன் கூடயே நம்ம கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், ரெண்டும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். கரம் மசாலா வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு 5 முட்டை வந்து நான் உடச்சி சேர்த்துக்கிறோம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்ச ஒயிட் ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் முன்னாடியே நம்ம வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், மல்லித்தழை தூவியாச்சு. இப்போ வந்து நம்ம சூடாக சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எக் ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் லைட் பெப்பர் பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.